எங்கள் பாப்பாவுக்கு வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. எல்லோரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லோரும் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. "என்ன பாப்பா இன்னும் பேசலையா? என்ன பாப்பா இன்னும் பேசலையா? ஊன்னு தான் சொல்கிறாள." எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ! என்னடா இது நம்ம குழந்தை பேசலையே, இவ வயசு பாப்பா எல்லாம் பேசுகிறாங்கன்ற எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் எங்கள் பெரிய பாப்பாவுமே வந்து லேட் தான். இருந்தாலும் எனக்கு இவ வந்து என்னடா இது எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களேன்னு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ஸ் ஜோன் பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், நீங்கள் போய் சேருங்கன்னு. அப்புறம் உமா மேம் ரெஃபர் பண்ணாங்க. எங்கள் பாப்பாவோட ஹிந்தி மிஸ், டியூஷன் மிஸ். அவங்க ஹிந்தி கிளாஸ் கிட்ஸ் ஜோனில் எடுக்கிறாங்க. அவங்க சொன்னது மூலிமா நான் வந்தேன். இங்கே வந்து கிட்ஸ் ஜோனுக்கு வந்து கேட்டேன். போன மேம் நல்ல ஒரு இது கொடுத்தாங்க எனக்கு. என்னென்ன பண்ணுவோம், நாங்கள் என்னென்ன செய்வோம், நாங்கள் வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுக்குறத விட ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும், நீங்கள் கொண்டு வந்து இங்கே சேருங்க, அவங்க நிறைய சேஞ்சஸ் இருப்பாங்க, மொபைலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் வந்து முதல் நாள் கேட்டு போயிட்டு மறுநாளே வந்துட்டு பாப்பா வீட்டில் வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டேன். இப்போ எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ஊன்ட்டு இந்த பாப்பா 2 monthஸில் ரைம்ஸ் சொல்கிறா. தோசையம்மா தோசை, அரிசி மாவு, உளுந்து மாவு, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வருது அவளுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா கிட்ட மொபைலில் பேசும்போது தோசையம்மா தோசை ரைம்ஸ் சொல்கிறா. அப்புறம் இங்கே என்னென்ன டீச் பண்ணுறாங்களோ அது எல்லாமே என்கிட்ட சொல்கிறா. எங்கள் அம்மா இதை டீச் பண்ணுறாங்க, அப் டவுன் சொன்னாங்க, சிட் ஸ்டாண்ட் சொன்னாங்க, எல்லாமே அவள் சொல்கிறா. அவங்க அந்தளவுக்கு டீச்சர்ஸோட கோச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. இவங்களே வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்னும் கேட்டால் எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது பயப்படுவாள். நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா வீட்டில் அவள் என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, ரொம்ப பயந்தோம். ஆனால் முதல் நாள் வந்தால் அழுவில். சரி 2வது நாள் மிஸ்ஸு என்ன சொல்லியிருப்பாங்களோ, 2வது நாள் போகிறதுக்கு பயப்படுவாள்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் அவ்வளோ கைண்டாக சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலே பேக் எடுத்து மாட்டிட்டு அவளாக கிளம்பிடுறான். எந்த ஒரு சேட்டையும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப இங்கே இருக்க டீச்சர்ஸு இவங்க கொடுக்குற கோச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற ஸ்கூல் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் ஆனால் இவங்க வந்து ரொம்ப நல்லா கிட்ஸும் வந்து நல்லா ரன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ.